ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். ஐயா, தனியாக காட்டுப்பகுதியில் போனால் பேய் இருக்குன்னு சொல்கிறாங்களே, அது உண்மைங்களா? பேய் இருக்குன்னு சொல்கிறத விட அந்த காட்டுக்குள்ளே போய் பாருங்கள், அவ்வளோ அசிங்கரமாக வச்சுருக்கிறாங்க. உங்களுக்கு சந்தேகம்னா நீங்கள் அந்த இடத்துல போய் பார்த்து தெரிஞ்சுங்க. என்னென்னு சொல்கிறீங்க? என்ன கேட்டிங்கன்னா பேயும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. அந்த காட்டுக்கு போகிறது அவங்க அசிங்கரம் பண்ணத்தான் போகிறானுங்க. அதையும் மீறி சரக்கு அடிக்கிறானுங்க. இதையெல்லாம் விட்டுட்டு அந்த இடத்துக்கு நம்மளே போக முடியாது. ஆனால் பேய் எப்படி அங்கே போக முடியும்? பேய் நம்மளை பார்த்தே பயந்து ஓடிடும். ஏன்னா நாமளே பெரிய பேய் தானே. அண்ணா, எல்லா ஊர்லேயும் பார்க் கட்டுறாங்களே, எது கட்டுறாங்க? அடுத்தவன் பொண்டாட்டியை தள்ளிக்கிட்டு போகிறதுக்கு தான். அப்போ அதுக்கு தான் பார்க் கட்டுறாங்களாண்ணே? ஆமாம், அதில் என்ன சந்தேகம்? எப்படிண்ணே? ஆமாம் தம்பி, இது கூட தெரியாது உனக்கு? வீட்டுக்கு போனோம்னா இவன் எதுக்கு வந்தான், ஏன் வந்தான்னு கூப்பிட்டு விசாரிப்பாங்க. அதுவும் மீறி போனோம்னா உதப்பானுங்க. அதையே பார்க்கு போயிட்டோம்னா அங்கங்கே செடி மரப்புலலாம் நல்லா அழகழகாக பொம்மையெல்லாம் வரைஞ்சி கட்டி வச்சுருப்பாங்க. போய் மரப்பில் உட்காந்து பேசலாம். அங்கேயும் தொலைகிட்டு வந்துட்டாங்கன்னா தூரமாக பார்த்துட்டு அவனை பார்த்துட்டு கண்ணு காணாமல் எந்திரிச்சு ஓடி போயிடலாம். நீ எல்லாம் பார்க்கவே முடியாது, அங்கே எதுக்கு போகிற? அதுக்கு பேசாமல் செத்தரலாமே. ஆமாம் தம்பி, அடுத்தவங்களுக்கு தொந்தரவு கொடுக்காம அடுத்தவங்க பொண்டாட்டியை கூட்டிக்கிட்டு போகிறதுக்கு தான் பார்க்கு. இதெல்லாம் ஒரு பொழப்பு. நிறைய பேர் தள்ளிக்கிட்டு போகிறாங்களே. ஆமாம் தம்பி, ஏன் நானே அப்படி தான் போகிறேன்னு வச்சுக்குவேன். ஆளை பார்த்தா அப்படி தெரியலையே. பார்த்தா தெரியாது. ஆமாம், செருப்பில் அடித்தா தான் தெரியும். எல்லாம் எங்கள் நேரம்யா, நேரம். ஐயா, கழுதிக்கு தெரியுமா கற்பூர வாசனைன்னு சொல்கிறாங்களே, அது எதுக்கு சொல்கிறாங்க? இது ஏன் சொல்கிறேன்னா, ஒரு கோட்டரையும் ஊறுகாயும் வாங்கிட்டு கரெக்டாக குடித்தா உங்கள் உடம்புக்கு நல்லா இருக்கும். நீங்கள் ரோட்டில் நல்லா நடந்து போகலாம். அதே கண்ட பசங்க என்ன பண்ணுறாங்கன்னா, கோட்டரை வாங்கிட்டு கண்டது கறி, அது சிக்கனு மீனுன்னு வாங்கிட்டு ஓவராக குடிச்சுவிட்டு வாந்தி எடுத்து குப்பரை படுத்துக்கிட்டானுங்க. அதைத்தாண்டா சொல்ல வரேன். மண்ணில் கிடக்கிற மண்புழு மாதிரி நீ. ஆனால் நான் அப்படி இல்லை. ஒரு கோட்டரை அடிச்சுட்டு தெம்பாக வீடு போய் சேர்ந்துருவேன். தெரியுதா? அட பாண்டா காட்டுக்கு பிறந்த பன்னிக்குட்டியே, இப்போ என்ன தாண்டா சொல்ல வர?